ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் சால்மன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மீன் எடுத்தாலே புளியெல்லாம் போட்டு தான் குழம்பு வைப்போம். ஆனால் இந்த சால்மன் கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக புளியே ஆட் பண்ணாமல் ஒன்லி தேங்காய் பால் மட்டும் சேர்த்து சூப்பரான கிரேவி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சால்மன் மீன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் உப்பெல்லாம் இறங்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் கூட தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கினா தான் மீன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லைட்டாக குக் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வந்துடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ண போகிறோம். இந்த சால்மன் மீன் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்மன் மீனில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த மீன்லனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லா சால்மன் மீனையும் இதில் போட்டுருங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்மன் மீன் கொஞ்சமே திக்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கூட சால்மன் மீன் கரையாது, உடையாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலாவிலே வேகணும். ஸோ அதனால் 3லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிடுங்க மூடி போட்டு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணலாம். நல்லா மசாலாவோட லைட்டாக இப்போ மீன் குக் ஆகிருக்கும். ஃபுல் குக்கு இன்னும் ஆகலை. ஸோ நீங்கள் இப்போ கோகனட் மில்க் அரை கப் அளவு கோகனட் மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இந்த தேங்காய் பால் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பால் அரை கப் அளவு நீங்கள் சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவருக்கும் இந்த மீனோட ஃப்ளேவருக்கும் சேர்த்து ரொம்ப ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தலை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மீன் உடையெல்லாம் செய்யாது. அதனால் நீங்கள் பயப்படாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான். இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட் வச்சுருங்க. அவ்வளோதான். நல்ல எண்ணெய் பிரிய நல்லா இந்த மாதிரி கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரான தேங்காய் பால் சால்மன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்கள் மீன் குழம்பு வச்சா கூட ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கம்மியான நேரத்திலேயே ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆப்பம், புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா உங்களுக்காக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.